குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். பெண்ணாசை பொன்னாசைகளில் இருந்து விடுபடும் வரை புறச்சடங்குகள், சாஸ்திர அறிவு ஆகியவற்றால் எந்த பயனும் இல்லை. பரம்பொருளை உணர்வதும் இயலாது. ஹலாதாரியின் நடத்தையிலிருந்து இந்த கருத்துக்கள் தெளிவாகின்றன. தட்சிணேஸ்வர ஆலயத்திற்கு வரும் ஏழைகளை நாராயணனின் வடிவமாகவே குருதேவர் கருதினார். அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிரசாதத்தில் அவர்கள் உண்டது போக எஞ்சியதை தாம் உண்ணவும் செய்தார். 17 ஏழைகளின் எச்சிலை உண்டதற்காக குருதேவரை ஹலாதாரி திட்டுதலும் அதற்கு குருதேவரின் விடையும். இதனால் வெறுப்புற்ற ஹலாதாரி குருதேவரிடம், நீ உன் குழந்தைகளுக்கு எப்படி திருமணம் செய்து வைக்கப் போகிறாய் என்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அறிவுச்செருக்கு மிக்க ஹலாதாரியின் இந்த சொற்களால் ஆத்திரமுற்ற குருதேவர், மடையா, அங்கே சாஸ்திர விளக்கம் செய்யும்போது உலகம் பொய், அனைத்தையும் பிரம்மமாக காண வேண்டும் என்றெல்லாம் நீதானே நீட்டி முழக்கினாய். நானும் உன்னைப் போல இந்த உலகம் பொய் என்று சொல்லிக்கொண்டு அதே சமயம் குழந்தைகளையும் பெற்றுக்கொள்வேன் என்றா நினைத்தாய்? உன் சாஸ்திர அறிவை குப்பையில் போடு என்று கடிந்து கொண்டார். 18 ஹலாதாரியின் விமர்சனங்களால் குருதேவர் கொண்ட கலக்கம். தேவியின் காட்சி. பாவமுகத்தில் இரு என்று அவளது ஆணை. குழந்தை உள்ளம் கொண்ட குருதேவர் சில வேளைகளில் ஹலாதாரியின் சாஸ்திர அறிவால் குழப்பம் அடைவதும் உண்டு. உடனே அவர் அன்னை காளியிடம் ஓடிச் சென்று தெளிவு பெற்றுவிடுவார். இவ்வாறு தான் ஒருமுறை குருதேவர் உயர் உணர்வு நிலையில் பெற்ற இறை அனுபவங்கள் அனைத்தும் பொய் என்று சொல்லி அவரை குழப்பிவிட்டார் ஹலாதாரி. அது மட்டுமல்ல, சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டி இறைவன் இத்தகைய அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று நிரூபிக்கவும் செய்துவிட்டார். இது பற்றி குருதேவர் கூறினார். அப்படியானால் உயர் உணர்வு நிலையில் நான் கண்ட கடவுள் காட்சிகளும் கேட்ட வார்த்தைகளும் வெறும் பொய்தானா என்ற ஐயம் என்னுள் எழுந்தது. அன்னை உண்மையிலேயே என்னை ஏமாற்றிவிட்டாளா? இந்த எண்ணம் தோன்றியதும் துயரம் என்னை ஆட்கொண்டு விட்டது. கதறி அழுது கொண்டே நான் அன்னையிடம், அம்மா, நான் படிப்பறிவற்ற பாமரன் என்பதற்காக என்னை இவ்வாறு ஏமாற்ற வேண்டுமா என்று கேட்டேன். மன வேதனை தாழாமல் அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். சிறிது நேரமாயிற்று. திடீரென என் முன்னே தரையிலிருந்து பனிப்புகை போன்ற படலம் தோன்றி அந்த இடம் முழுவதும் பரவி படர்ந்தது. அந்த புகை மண்டலத்தில் நடுவே மார்பளவு நீண்ட வெண்தாடி உடைய சாந்தமான தோற்றமுடைய ஒருவர் தோன்றினார். கருணை பொங்க அவர் என்னை உற்று நோக்கி கம்பீரமான குரலில், நீ பாவமுகத்தில் இரு, பாவமுகத்தில் இரு, பாவமுகத்தில் இரு என்று மும்முறை கூறிவிட்டு அந்த பனிப்புகையில் கலந்து கரைந்து விட்டார். அந்த புகையும் எங்கேயோ மறைந்து விட்டது. இந்த காட்சி பெற்ற பின்னர் என் குழப்பம் நீங்கி மனம் தெளிவும் அமைதியும் பெற்றது. ஒரு நாள் குருதேவரே இந்த நிகழ்ச்சியை சுவாமி பிரேமானந்தரிடம் சொன்னார். ஹலாதாரி கூறியதை நினைத்த குருதேவருக்கு வேறொரு சமயத்திலும் இத்தகைய ஐயம் எழுந்தது. குருதேவர் கூறினார், ஹலாதாரியின் வார்த்தைகள் இன்னொரு முறையும் என்னிடம் குழப்பத்தை உண்டாக்கியது. பூஜை வேளையில் அழுதபடியே இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒன்றை அருளும்படி அன்னையிடம் வேண்டினேன். அன்னை இந்த முறை ரதியின் தாயைப் போல பூஜா கலசத்திற்கு அருகில் தோன்றி, நீ பாவமுகத்தில் இரு என்று சொன்னாள். குருதேவருக்கு வேதாந்த ஞானத்தை புகட்டிய பரிவிராஜக குருவான தோதாபுரி தட்சிணேஸ்வரத்திலிருந்து சென்ற பின்னர் குருதேவர் நிர்விகல்ப நிலையிலேயே தொடர்ந்து 6 மாதங்கள் இருந்தார். அதன் முடிவில் மீண்டும் குருதேவர் தம் இதயத்துள்ளே அன்னை அசரீரியாக நீ பாவமுகத்தில் இரு என்று சொல்ல கேட்டார். 13
குருதேவருடன் ஹலாதாரி தங்கியிருந்த காலம். ஹலாதாரி தட்சிணேஸ்வரர் கோவிலில் சுமார் 7 ஆண்டுகள் வாழ்ந்தார். எனவே பேய் போல் தெரிந்த பூரண ஞானி பைரவி பிராமணி ராமாய சாதுவான ஜுடாதாரி ஸ்ரீமத் தோதாபுரி போன்றோர் தட்சிணேஸ்வரம் வந்ததையும் அவர்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளையும் நேரில் காணும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருந்தது. ஹலாதாரியும் தோதாபுரியும் அவ்வப்போது ஒன்றாக அமர்ந்து அத்தியாத்ம ராமாயணம் போன்ற நூல்களை படித்தது பற்றி குருதேவர் சொல்லி இருக்கிறார். ஹலாதாரியின் தொடர்புடைய மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் தட்சிணேஸ்வரர் கோவிலில் அவ்வப்போது நிகழ்ந்தனவாகும். வாசகர்களின் வசதிக்காக அவற்றை இங்கே தொகுத்து வழங்கினோம். குருதேவரின் ஆன்மீக சாதனைகள் பற்றி இதுவரை சொல்லப்பட்ட செய்திகளிலிருந்து அந்நாளில் சாதாரண மக்கள் அவரை பித்தர் என்றும் எண்ணி இருந்தாலும் உண்மையில் அவர் பித்தர் அல்லர். அவருக்கு எவ்வகையான நோயோ மூளைக் கோளாறோ இல்லை என்று உறுதியாக கூறலாம். 20. குருதேவரின் தெய்வீக பித்து நிலை. கடவுளை காண வேண்டும் என்ற தீவிர தாகம் அவரிடம் இருந்தது. அந்த தாகத்தின் வேகத்தால் அவர் தம்மை பராமரித்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தார். தன் தலைமுடி பற்றி எரியும் போது கூட ஒருவனால் அமைதியாக இருக்க முடியுமா? அதுபோல இறைவனுக்காக அசாதாரணமான தீவிரத்துடன் மனம் ஏங்கி நின்றதால் உலக மக்களோடு சேர்ந்திருக்கவோ உலகியல் விஷயங்களில் ஈடுபடவோ அவரால் முடியவில்லை. மற்றவர்கள் இதனை பைத்தியம் என்று எண்ணிவிட்டனர். ஆனால் யாரால் அப்படி இருக்க முடியும்? இதயத்தின் தீவிர வேதனை பொறுமையின் எல்லையை மீறிய போது பேச்சில் ஒன்றும் மனதில் வேறொன்றுமாக எல்லோருடனும் சேர்ந்து அவர்களைப் போல வாழ எல்லோராலும் முடியாது. பொறுமையின் எல்லை எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி இல்லை. சிறு சிறு இன்பத் துன்பங்களிலே சிலர் ஆடிப்போய் விடுகின்றனர். வேறு சிலரோ எந்த வேகத்தில் அவை பொங்கி வந்தாலும் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு கடல் போல் கலங்காமல் இருக்கின்றனர். குருதேவரின் பொறுமையின் எல்லையை நாம் எவ்வாறு அறிவது? இதற்கு அவரது வாழ்வே விடை. அவரது வாழ்க்கையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை கூர்ந்து நோக்கினால் அவை சாதாரணமானவை அல்ல என்பது நமக்கு புரியும். நீண்ட 12 ஆண்டுகள் சரியான உணவின்றியும் பட்டினியாகவும் உறக்கம் இன்றியும் இருந்தும் அவரால் நிலைகுலையாமல் வாழ முடிந்தது. இறை வாழ்வில் தடை என்பதற்காக தம்மை நாடி வந்த அளவற்ற பெரும் செல்வத்தை எத்தனையோ முறை அவர் உதறித்தள்ள முடிந்தது. இது போன்ற பல நிகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அவரது உடலும் உள்ளமும் பெற்றிருந்த அசாதாரணமான பொறுமையை பற்றி எவ்வளவுதான் கூறுவது? 21. அந்த நிலையை இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஆராயும்போது பெண்ணாசை பொன்னாசைகளில் கட்டுண்ட சாதாரண மனிதர்கள் மட்டுமே குருதேவரின் நிலை ஏதோ நோயின் விளைவு என்று கருதியது தெரிய வரும். மதுர்பாபு எப்படி எண்ணினார்? அறிவுபூர்வமாக சிந்தித்து குருதேவரின் மனநிலையை ஒரு சிறிதாவது புரிந்து கொள்ளும் திறன் வாய்ந்தவர்கள்தான் மதுர்பாபுவை தவிர வேறு யாரும் தட்சிணேஸ்வரத்தில் அப்போது இல்லை. குருதேவருக்கு மந்திர உபதேசம் அளித்த பின் கேனாராம் எங்கு சென்றார் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவரை பற்றி ஹிருதயர் அல்லது வேறு யாரிடம் இருந்தும் எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. குருதேவரின் செயல்கள் மனநிலை ஆகியவை பற்றி அறிவற்ற ஆசை வயப்பட்ட சாதாரண ஆலய பணியாட்கள் கூறிய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க முடியாது. ஆகவே அந்த நாட்களில் காளி கோயிலுக்கு வந்து சென்ற சித்தர்களும் சாதகர்களும் அவரை பற்றி சொல்லி சென்றது ஒன்றுதான். இந்த விஷயத்தில் நம்பிக்கைக்குரிய பிரமாணம் குருதேவரம் இடமிருந்து மற்றவர்களிடமிருந்தும் இது தொடர்பாக அறிந்து கொண்டவற்றிலிருந்து அவர்கள் குருதேவரை பைத்தியம் என்று சொல்லவில்லை என்பது மட்டுமல்ல, அவரை பற்றி மிக உயர்ந்த எண்ணம் கொண்டிருந்தனர் என்பதும் தெரிகிறது. 22. நோய் என
கருதியது தவறு என்று குருதேவரின் செய்கைகள் மெய்ப்பித்தல். தீவிர ஆன்ம தாகத்தில் காரணமாக உடல் உணர்வு இல்லாமல் கிடந்த நாட்களில் குருதேவர் தம் உடல் நலத்தை காப்பாற்றிக் கொள்ள யார் எந்த அறிவுரை கூறினாலும் அதனை மனமு வந்து ஏற்றுக்கொண்டு பின்பற்றினார். இது குருதேவரின் சாதனை காலத்திற்கு பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது தெரிகின்றது. சிகிச்சை செய்ய வேண்டும் என்று யாரோ சொன்னார்கள். அதற்கு இசைந்தார். காமார்புகூருக்கு தாயிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்றார்கள். அதற்கும் இசைந்தார். திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கும் மறுக்கவில்லை. இவற்றை எண்ணி பார்க்கும்போது அவரை பித்தன் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? இறைப்பித்து பிடித்திருந்த நாட்களில் உலகப்பற்று கொண்டவர்களிடமிருந்தும் லௌகீக ஆசைகள் தொடர்பான வற்றிலிருந்தும் தம்மை விடுவித்து கொண்டு தனியாக இருக்கவே குருதேவர் முயன்றார். இருப்பினும் பலர் கூடி இறைவனை வழிபடுகின்ற இடங்களுக்கு சென்று அந்த வழிபாட்டில் கலந்து கொள்வதில் ஆர்வம் காட்டியதை நாம் காண்கிறோம். வராக நகரிலிருந்த தசமகா வித்யை கோவில் மற்றும் காளி கட்டத்திலிருந்த காளி கோயில்களுக்கு செல்வது, ஒவ்வொரு ஆண்டும் பானிஹாட்டியில் நடைபெற்ற திருவிழாவில் கலந்து கொள்வது போன்றவற்றிலிருந்து இது நன்கு விளங்கும். இந்த இடங்களில் பண்டித சாதகர்களை அவர் சந்தித்து உரையாடியதும் உண்டு. நாங்கள் அறிந்த வரையில் அந்த சாதகர்களும் குருதேவரை மிகவும் மதித்திருந்தனர். 23. குருதேவரை வைஷ்ணவ சரண் முதலில் சந்தித்ததும் அவரது எண்ணமும். எடுத்துக்காட்டாக குருதேவர் 1858 பனிஹாட்டில் திருவிழாவிற்கு சென்ற நிகழ்ச்சியை குறிப்பிடலாம். அங்கு அவர் ஸ்ரீ உத்சவானந்த கோஸ்வாமியின் புதல்வரான வைஷ்ணவ சரணை முதலாக சந்தித்தார். மணிமோகன் சேனின் கோயிலில் அமர்ந்திருந்த போது வைஷ்ணவ சரண் அங்கு வந்தார் என்றும், குருதேவரை கண்ட மாத்திரத்திலேயே அவர் ஆன்மீக வாழ்க்கையின் மிக உயர்ந்த நிலையை அடைந்துள்ள ஒரு நிகரற்ற மகாபுருஷர் என்று உணர்ந்ததாகவும் ஹிருதயரிடமிருந்து அறிந்தோம். குருதேவர் எங்களுள் பலரிடம் இது பற்றி கூறியிருக்கிறார். வைஷ்ணவ சரண் அன்று நீண்ட நேரம் குருதேவருடன் விழா மைதானத்தில் கழித்தார். தன் செலவிலேயே பொரி, அவல், மாம்பழம் வாங்கி இறைவனுக்கு படைத்து அவற்றை குருதேவருடனும் மற்ற அடியார்களுடனும் பிரசாதமாக உண்டு மகிழ்ந்தார். விழா முடிந்து கல்கத்தாவுக்கு திரும்பும்போது குருதேவரை சந்திப்பதற்காக தட்சிணேஸ்வர காளி கோவிலுக்கு வந்தார். குருதேவர் பனிஹாட்டிலிருந்து திரும்பி வரவில்லை என்ற செய்தி கேட்டு ஏமாற்றத்துடன் திரும்பினார். இந்த நிகழ்ச்சிக்கு 3-4 ஆண்டுகளுக்குப் பிறகு வைஷ்ணவ சரண் குருதேவரை சந்தித்தது, அவருடன் கொண்ட நெருங்கிய தொடர்பு, இவற்றை வேறொரு இடத்தில் விவரித்துள்ளோம். நன்றி, வணக்கம்.